ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திஸ்டல் மன்வா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வேறு லெவலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னா ஸ்டார்டிங்ல ஹீரோ எல்லாரும் பாராட்டி சீராட்டி தள்ளுறானுங்க. கின்ஃபங் நீங்க மட்டும் வரலன்னா அந்த லேடி கோஸ்ட் எல்லாம் எங்க ட்ரெஸ் ஸ்டோனு தூக்குனது இல்லாம எங்களுக்கு இன்னும் பண்ணிருக்கு, நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் சொல்ல, இன்னொருத்தரும் கின்ஃபங் உங்களை எங்க ஊர்ல மானகட்டவில்லை கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்றவே அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. இப்போதான் அந்த ரூமர்லாம் எவ்வளவு கொடூரமானது என்று எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் சொன்ன. இன்னொருத்தரும் டேய் யாரோ அப்படி சொன்னது, அவனை என் முன்னாடி கூட்டோட அவன் கண்ணத்துல ஒன்று விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிக்கினே இருக்கானுங்க. என்னதான் இவர் அப்படி ஏதாச்சும் வேலை பண்ணியிருந்தாலும் அவனுங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்க. அதுக்காண்டி தான் இவர் பண்ணியிருப்பாரு. இவர் மேலே எது தப்பு இருக்காது, இவரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்கிறானுங்களே, பாராட்டுறானுங்களே தெரில. இன்னொருத்தனும் என்ன நான் உங்களை தப்பா நினைச்சதுக்கு இன்னும் மன்னிச்சிருங்க, நீங்க ஒரு ஜென்டில்மேன், நீங்க ஒரு ஹீரோ அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவை பாராட்டுறானுங்களா கலாய்க்கிறானுங்களாலே தெரில. ஹீரோவோ அது நன்றியெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருந்தாலும் உள்ள எவன்டா என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு பார்த்தா இது சிஸ்டமோ கங்க்ராச்சுலேஷன், உங்களை மாதிரி ஒரு நேர்மையான வில்லன சிஸ்டம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இன்வெர்டரி சைஸ் டபுள் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வேற கலாச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம யூலானும் இங்கிட்ட நின்று யோசிச்சுட்டு இருக்கா, வந்தது உண்மையிலே லின்சான் தானா? அப்ப அந்த தாவோ ஃப்ரூட் ஆட்டையை போடுறப்ப அந்த லின்சான் ரைட்டர்ஸ் ஸ்பிரிட் யூஸ் பண்றத நான் பார்த்தேன். ரைட்டர் ஸ்பிரிட்டை கத்து வச்சிருக்க யாரும் இந்த மாதிரி கேவலமான செயல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்போ ஒரு நீதிமானா இருப்பாங்க. ஒருவேளை கின்ஃபங் தான் அவனை அப்படி மாத்திட்டானோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ அப்படி உண்மையாவது யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோவும் இங்கிட்ட அந்த சீனியர் பொண்ணா அவனோட பிளட்டை வச்சு ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யோசிக்குது, இவன் கின்ஃபங்கும் லின்சானும் அப்படியே இணை புரியா உறவுல இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னானுங்க. கரெக்டா அவன் போனதுக்கு அப்புறம் இவன் வந்திருக்கான். சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கிட்ட யோசிச்சுட்டு இருக்கப்ப சைட்ல இருக்கவங்களும் டேய் அந்த பிளாக் கோட் போட்டு வந்தவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் அந்த டிஎன்சன் சிட்டிஸ் இந்த லின்சானு தான் அங்க நிக்கிறா பாரு, அவ தான் அந்த டிஎன்சன் சிட்டியோட யங் மிஸ், அவளை போய் பிடிங்க அவளுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவ்வளோ பிடிச்சி கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இவ்வளோ ஆமா லின்சான் எங்க டிஎன்சன் சிட்டியில தான் இருந்தோம், ஆனா நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவனை வெளியே அனுப்பிட்டேன் அப்படி சொல்லி இவ்வளவு சொல்றப்ப அவனுங்களோ வெளியே அனுப்பிட்ட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? இந்த குண்டல் சிகரெட்ல இருக்கிற கிரைசிஸ்க்கு ஒவ்வொருத்தரும் மேன் பவர் இல்லைன்னு கதறிட்டு இருக்கான். நீ ஒரு ஸ்வாட் ஜீனியஸ் அசால்ட்டா வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்ற. கேட்குறவன் கேட்டா ஹெலிகாப்டர் எருமாடு ஓட்டுதுன்னு சொல்லுவா போல அப்படின்னு சொல்லி இவனுங்களும் கிட்ட அவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கவனோ ஓமோ மோஸ்டர் ஓமோ நான் பார்த்தேன் நம்மள பொசிஷன்ல பலாக்கு கிடக்குறப்போ அவனுங்க மட்டும் மேடத்தடி நடந்து போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி கட்ட குரல்ல பேசிக்கிட்டு இருக்க. அந்த சீனை போட்டோ நீங்க சொல்றதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த லின்சான் இந்த இம்மோட்டல் கிறிஸ்டல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன் எங்க இருக்குன்னு, ஆனா அவன் சொல்ல முடியாதுன்ட்டான், அதனாலதான் நான் அவனை வெளியே அனுப்புனேன் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்றப்ப இவனுங்களா இப்பதான் எனக்கு புரியுது, என்ன இருந்தாலும் இந்த டியான்சன் சிட்டிக்கு இவ்வளவு பேராஸ் ஆகக்கூடாது. அந்த லின்சான் அந்த இம்மோட்டல் சிஸ்டம் என்ன கண்டுபிடிச்சிருக்கான், அதை வச்சு எங்க எல்லாரையும் இங்க இழுத்து எங்களை ஃப்ரீயா வேலை பார்க்க வச்சு எங்களை பாய்சன் பண்ணி எங்க கிட்ட இருந்த இம்மோட்டல் கிறிஸ்டல் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆட்டி போட்டிருக்கேன் சரியா அப்படி சொல்லிட்டு இவனுங்களும் எல்லா பள்ளியும் தூக்கி அவன் மேல போட. இவன் பக்கத்துல இருந்தவனோ லின்சான் என்னதான் 100 வருஷத்துல இருக்கிற நம்பர் 1 ஸ்வாட்கா ஜீனியஸா இருந்தாலும் அவனுக்கு இந்த ஹங்குல இருக்க 80% கல்டிவேட்டர்ஸ் எதுக்குற அளவு அவனுக்கு தைரியம் வராது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா டிஎன்சன் சிட்டி தான் மோஸ்ட் மெயின்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணும்னு சொல்ல அவன் பக்கத்துல இருக்கவனும் லின்சான் உங்களுக்கு அந்த ட்ரெஷர் மைன் எங்க இருக்குன்னு சொல்லாதனால அவன் மேல எல்லா பழியும் போட பாக்குறீங்களா, என்ன ஒரு கேவலமான சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சீனை போட்டுக்கு எதிராக திரும்புறானுங்க. அந்த பொண்ணு நாங்க விட அவ்வளோ பண்ணல, நாங்களாம் மாஸ்டர்மேட் இல்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கு கதறிட்டு இருக்க. அவனுங்களும் விடாம கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவன் அந்த டிஎன்சன் சிட்டியை விட்டு போறேன்னு சொன்னோடனே நீ ஓகேன்னு சொல்லிட்டு அது நான் நம்புறதுக்கு எங்கன்னா முட்டா போய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் இவ்வளவு பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கா. அவளும் ஹீரோ மாட்டி விட பாக்குறான். போன தடவை இந்த கிட்மேன் எங்க டிஎன்சன் சிட்டியை கேப்சர் போட்டிருப்பா, அவன் தான் லின்சான் தான் ஆப்ரேட் மனது முதல்ல கதை விட்டான். அதே மாதிரி இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் கரெக்டா இவன் வரான், சம்திங் இஸ் சஸ்பீசியஸ், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை மாட்டி விட பார்க்க எங்க நம்ம ஃப்ரீ லாயரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருக்கப்ப சைட்ல இருந்து கூட்டு தேசத்துல இருந்து நம்ம போட்டு வருது. அவரு கின்ஃபங் எவ்வளவு நல்லவருன்னு தெரியுமா, அவர் மாட்டி விட பார்க்குறவனுக்கு வெக்கமா இல்லை, அவர் மேல பழிய போட்டு அவர் பேரை கலங்கப்படுத்துறியா அப்படி சொல்லிட்டு அவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணனும் டியான் பொறுமையா இருமா
அவ சொல்றது ஏதோ நியாயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றப்ப இவ்வளோ நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும், கின்பங் எவ்வளவு குட் பர்சன் எனக்கு தெரியும், அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம உயிரில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கத்திக்கிட்டு இருக்க. அவங்க அண்ணனும் யாரு மாஸ்டர் மைண்ட் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க. இப்ப கின்பங் மட்டும் வந்து அவனோட இம்மார்டல் ஃபயரை யூஸ் பண்ணி அந்த லேடி கோஸ்ட்டை வரட்டாம இருந்திருந்தா நம்ம யாங் எனர்ஜி எல்லாம் ட்ரை அவுட் ஆகி நம்ம என்ன ஆயிருப்போம்னே சொல்ல முடியாது. அவனோட உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாத்தையும் டீடாக்சிஃபை பண்ணியிருக்கான். அதை என்னால ஒத்துக்காம இருக்க முடியல. அண்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி நம்மளே கத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பாலா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த லின்சானை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் சொல்றப்ப அந்த பொண்ணு இப்பதான் நல்ல மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறானுங்க. வாங்க லின்சானை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் கிளம்புறப்ப ஹீரோ எக்ஸ்ட்ரா ஆக்டிங்க போடுறான். அந்த பொண்ணு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஹீரோவோ நான் நல்லா தான் இருக்கேன், உங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக பிளட் லாஸ் பண்ணிட்டேன், உங்க எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் லின்சான் என்னோட ஹாஃப் பிரதர், நான் உண்மையிலே சொல்றேன் அவர் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை, அவர் இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்ண மாட்டாரு, அவர் அவர் மேல யாரோ தப்பா பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா சொல்றப்ப அவனுங்களும் பாக்குறானுங்க தப்பா பழி போடுறாங்களா, கின்பங் நீ என்ன சொல்ல வர, அவர் மேல தப்பா பழி போடுறான்னா அப்படின்னு சொல்லி அவன் டெசப்ளேடும் கேட்கிறப்ப ஹீரோவா லின்சன் ஒரு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள ஒரு ஆளு, அவருக்கு அந்த இமோட்டல் கிறிஸ்டமின் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொன்னா அவருக்கு உண்மையிலே தெரியல, அவரை யாரோ ஆரம்பத்துல இருந்து டார்கெட் வச்சிருக்காங்க, இந்த கேவலமான காரியத்தை அந்த ஷேம்லெஸ் வில்லன் தான் பண்ணியிருக்கணும், அவரை எல்லாரும் ஃப்ரேம் பண்ண வச்சு அவர் மேல எல்லா பழியும் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப அவனுங்களும் இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும், குண்டல் செக்ரட்டரியிலும் ஓப்பன் ஆனதுல இருந்து இம்மோட்டல் கிறிஸ்டமைன் கண்டுபிடிச்சது லின்சான் தான் சொல்லி அந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி யார் இந்த லின்சான், அதிகபட்சம் சொல்லணும்னா அவன் ஒரு ஸ்வாட் லெஜண்ட் ஜீனியஸ் அவ்வளோதான். அண்டு டியான்சன் சிட்டியோட சர்வெண்ட், அவன்கிட்ட என்ற அளவு கூட காசு இல்லாத ஒரு பாவமான பையன், அவன் மேலே யார் பழி போடுவா, அவன் மேலே யார் திட்டத்தை தீட்டி இவ்வளோ குண்டல் சீக்ரெட்லையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படி சொல்லி ஒருத்தனை கேட்குறப்ப இன்னொருத்தனை ஆமாம் சரிதான், அவன் மேலே யார் இப்படி திட்டத்தெல்லாம் தீட்டி இப்படி செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி அவனுங்களும் கேட்குறப்ப நம்ம சீனர் பொண்ணும் நான் தான் டியான்சன் சிட்டியோட யங் மிஸ்ஸு, என்னோட சர்வெண்ட் மேலே பழி போடுறணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறப்ப இங்கிட்ட ஹீரோவோ பயங்கர ஆக்டிவாக போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் பிரதர் ஃபங் ரொம்ப நகராதிங்க, அது காயம் ரொம்ப பெருசாயிர போகுது ஐயோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் பயங்கரமோ ஹீரோ மேலே அப்படியே சிம்பதி எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, ஃபுல் அவன் நடிக்கிறான் அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்கும். ஹீரோ நான் கடைசியா ஒரு தடவை சொல்லிக்கிறேன், யாராச்சும் லின்சானை தொடணும்னா என்ன தொடங்க, என்ன தொடுறதோ லின்சானை தொடுறதோ ஒண்ணுதான், அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தானா என்ன யாரும் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஸ்வாட் இன்டென்ட்லாம் வெளியே கொண்டு வரான். அதை பார்த்த எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டெசர்ட் பிளேடும் அந்த லின்சான் தான் ஃபியூச்சர்ல இந்த தப்பெல்லாம் செஞ்சதுன்னு சொல்லி ப்ரூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கிறப்ப ஹீரோவோ ஆக்டிங்க போடுறான் பாருங்க, இந்த லைஃப்ல நானும் அவரும் ஒரு பிரதர்ஸா வாழ்ந்துட்டோம், ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா அவரை வெறுக்கிற எல்லாரும் என்கிட்ட வாங்க, அவருக்கு பதிலா அவர் பண்ண தப்புக்களை என்ன பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா கொடூரமா நடிக்க அவனுக்கு எல்லாருமே அதை நம்புறாருங்க. சார் அவர் எங்கள் உயிர் எல்லாத்தையும் காப்பாற்றினது இல்லாமல் அப்படிப்பட்ட ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, இவர் உண்மையிலே ஒரு ஹீரோ, ஒரு ட்ரூ மேன் கிட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி சீராட்டி தள்ளுறானுங்க. சிஸ்டம் கங்க்ராச்சுலேஷன், இந்த மாதிரி ஒரு நேர்மையான வில்லனை சிஸ்டம் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இந்தாங்க இம்மார்டல் சில்ட்ரன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டமும் தருது. ஹீரோ ஒரு டிஸ்ஸினா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக. இது பார்த்தாதுன்னா அவனுங்களும் கின்பங் எங்களுக்கு புரியுது நீங்கள் லின்சான் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு, ஸோ அவனை கண்டுபிடிச்சாலும் நான் உங்களுக்காண்டி அவரை நல்லா பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்ல, இன்னொருத்தனும் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தனும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களே சொல்கிறப்ப இவனுங்களே வாலண்டியராக வாய் விட ஹீரோ சும்மா இருப்பாடா, எதையும் எதிர்பார்த்து நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணல, பட் இருந்தாலும்
நான் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அது பத்தாதுன்னு அந்த சேம்லெஸ் வில்லன் வேறு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போயிட்டான். நான் இது ஒன்றும் வேணும்னு கேட்கல, பட் நான் இந்த சீக்ரெட் ரிலீம் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் சர்வே பண்ணணும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் கடனாக கொடுக்க முடியுமா? ரொம்ப அதிகமாகலாம் கேட்கல, ஒரு 100 ஹை கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மட்டும் கொடுத்தா போதும். 100 கம்மியாடா அப்படி சொல்லிட்டா நம்மளுக்கு தோணும். அதுக்கு ஆல்ரெடி அவன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு வச்சுருக்கான், அதை வேற சொல்கிறான். இங்கே வந்திருக்க எல்லாருமே நல்ல பேக்ரவுண்ட் பெருசாக இருக்கிறவனுங்க தான், அவனுங்களுக்கு 100லாம் கம்மி தான். அண்டு இங்கே இருக்கிறவங்கள நான் சில பேரை பிடிக்கணும். கொஞ்சம் ஆல்கமிஸ்ட்டு அண்டு ஆர்டிஃபேக்ட் ரிஃபைனரு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி நான் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அங்கே நான் பில்ஸ் அண்டு வெப்பன்ஸை தயாரித்து இந்த 10,000 பேர்கிட்டே வைப்பேன்டா. அதை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் வைப்போம், ஏன்னா நான் தான் அவங்கள காப்பாற்றிருக்கல. அது கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்கும். அண்டு நான் போட்ட காசை ஒரு வருஷத்துல எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் பணக்காரன் தான். என்ன ஒரு ஹியூஜ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டி ஜாலியாக இருக்கான். அப்போ அவனுங்களும் தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க, நீங்கள் பண்ணு கரியத்துக்கெல்லாம் நாங்களா கொடுக்கணும். நீங்கள் என்னப்பா 100 ஐக்யூரேட் சிச்சுவல்ஸ் தானே கேட்டீங்க, நான் உங்களுக்கு 10,000 தரேன். டேய் நீ என்னடா 10,000 தரது, நான் 1 மில்லியன் தரேன்டா, எனக்கு எதுவும் திரும்ப வேணும், இந்தாங்க நானும் தரேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே தராடுங்க. ஹீரோ அதுக்கு இடையில ஒரு ஆக்டிவ் வேறு போட்டுக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன். அதை போட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க கிட்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாங்குறானுங்க ஹீரோவை. இவன் அப்படி நம்ம ஆட்களும் அவங்க தர எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றிட்டு அப்போ அந்த டெசர்ட் பிளேடோட தங்கச்சியும், பிரதர் ஃபெங் நீங்கள் திரும்பவும் என் உயிரை காப்பாற்றிக்கிட்டீங்க அக்கார்டிங் டு த அவர் டெசர்ட் ரூல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆரம்பிக்க அவங்க என்ன திடீர்னு வந்துட்டான். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், எங்கள் டெசர்ட்டுக்கு ஏதோ ஒரு ரூல் இல்லை, இருந்தாலும் வீரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவளை தூக்கிட்டு ஓடா. டேப்பா லூசு பையில இறக்கி விட்றா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க ஓடுறதை பார்த்து ஒரு 2 பொண்ணுங்க அருமையான வாய்ப்பு சிக்கியது அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் ஹீரோ பக்கத்தில் வந்ததுங்க. அவன் போகிற வீடுக்கு நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் அப்படி ஹீரோ கிட்ட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து அந்த பொண்ணு பிரதர் மட்டும் வெறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுது. அப்படி இதோட சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம தம்பி பையவுல தான் காட்டுறாங்க. அவனும் ஏதோ தண்ணிக்குள்ளே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ நம்ம தாத்தாவும் நம்ம தம்பி பையவுலையும் அந்த தாவ ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. இருந்தும் அந்த வைட்டலிட்டி சைன் எதுவுமே வெளியே வரலையே, ஏதாச்சும் தப்பாயிருச்சா அப்படின்னு சொல்லி அவரும் பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம பையவுலையும் கத்துறான், த கிரேட் தாவோ ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லி கத்த அந்த இடமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்படியே அந்த அவன் உடம்பு சுற்றியும் லைட் ஏரியா, அப்படியே அந்த தண்ணிக்கு மேலே பார்த்தா சூறாவளி வர மாதிரி பயங்கரமாக எனர்ஜி ஃப்ளோலாம் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம தாத்தாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஹெவன் அண்ட் எர்த் கோ எக்ஸிட் ஆகி ஒன்று அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் ஷாக் ஆக நம்ம தம்பி பையவுலையும் அங்கே இருந்த ஏரியில இருந்த எல்லா தண்ணியுமே வலிச்சு ஒரே பாலாக்கி அதை கம்ப்ரெஸ் பண்ணி இத்தனை லிக்விடாக மாற்றிட்டான். என்னோட முட்டாளன்னா இந்த பவர் தான் ஒன்று தோக்கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அதை சிரிச்சுக்கிட்டு அந்த பவர் அப்படி கையில் எடுக்க அங்கே ஒரு சூறாவளியே வருது. அதை பார்த்து தாத்தாவும் என்ன ஒரு பயங்கரமான பவர் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லிட்டு பாசுக்குள்ள யோசிக்கிறாரு, ஒரு தாவோ ஃப்ரூட்டோட பவரை இந்த அளவுக்கு இருக்கு, கின்ஃபங்கிட்ட 6 கணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம பயவுள்ளையும் அது எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணிட்டு உட்கார நம்ம தாத்தாவோ என்னப்பா தம்பி அங்குள்ளே நம்பரும் ஜீனியஸ் ஆகிட்டோன்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக அலையிறியா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவோ அப்படியே விட்ட போட அப்படியே யோசிக்கிறாரு. நான் இவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், ஆனால் நான் இவனை நல்ல வழியாக கொண்டு போகணும், இவன் தான் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இவன் மண்டகணம் புளிச்சு அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு நல்லபடியாக யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம பையன்லையும் நான் ஏன்ப்பா அப்படி யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட ஒரு பதிலை சொல்ல இவரு நான் இந்த பதிலை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ மேலே ஒரு 2 பொறுமைக்கு இந்த பையன் தான் நான் அந்த தாவ ஃப்ரூட் ஆட்டையை போட்டது, இன்னைக்கு நம்ம நல்ல நாள் போட இவன்ட்டு இந்த ஆட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நம்ம பாய்புள்ளையை அட்டாக் பண்ண வர இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், இதோட வீடியோ முடியுது. என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண நம்புகிறேன். சில இடத்துல மூச்சு விட்ற மாதிரி சவுண்டு கேட்கும், அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க. என்னால் நான் பேசுகிறப்ப கொஞ்சம் ஹையாக சவுண்டை ஏற்றிட்டேன்னா அப்புறம் இடையில மூச்சு வர்றதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கொஞ்சம் நல்லா இருக்கப்போ அந்த இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவேன். ஆனால் இப்போ நான் சுத்தமாக முடியலை, நான் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கேன். நான் முடிஞ்சளவு கட் பண்ணிடுறேன், அதை உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நான் வச்சிட்றேன், கவலைப்படாதீங்க. அண்டு வாய்ஸும் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீவரு. எனக்கு என்னன்னே தெரில, நான் கரெக்டாக நான் சும்மா இருக்கிறப்பெல்லாம் எனக்கு எந்த வியாதி எதுவுமே வராது. நம்ம ஏதாச்சும் சாதிக்கண்டா வீடியோ பண்ணான்னு அப்படியே கிளம்புறப்ப சடன் வந்துடுது. தயவு செஞ்சு என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க வீடியோ போடாததுக்கு.
அண்டு இந்த எபிசோட் பயங்கர ஃபன்னாகவும் நல்லா ஸ்டோரி வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருப்பானுங்க. என்னால் முடிஞ்ச அளவு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்புகிறேன். ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.